வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ அறிமுகம் யூஏஎன் ஆக்டிவேஷன் டைரெக்டாக உமங் ஆப் மூலியமாகவே பண்ணிக்கலாம். அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 வீடியோ பார்க்காதையும் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி கிரியேட் பண்ணுறது, அதேமாதிரி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் யூஏஎன் எப்படி கிரியேட் பண்ணோம் புதுசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் யார்கிட்ட யூஏஎன் கிரியேட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா உமங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா முகத்தை வச்சு இங்கே அதில் ஆத்தென்டிகேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். அதே மாதிரி அது ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஏஎன் வழியாக உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ்ஸில் இருக்கிற நம்பர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட யூஏஎன் நம்பரில் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதன் மூலிமா உங்களோட யூஏஎன் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக யூஏஎன் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர், அதாவது நீங்களே உங்களோட யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ் போகணுங்கிற அவசியம் இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் மற்றும் ஷிஃப்ட் ஆக்ஷன் அனைத்துமே பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கும். அதாவது ஆதார் வெரிஃபிகேஷன் அனைத்துமே செக்யூராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பாக இருக்கும். மேலும் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இபிஎஃப்ஓ சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கு கிளைமிங்கு போன்றவற்றை நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் ஏதாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் உமங் ஹெல்ப் டெஸ்க்கு இல்லை இபிஎஃப்ஓ கஸ்டமர் சப்போர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா யூபிஎஃப்ஓ என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கிறத பார்ப்போம். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.